வாக்குத்தத்தம் உன்னுடையது. நான் ஒன்றுமில்லை, நான் பிரயோஜனமில்லாதவன், என்னால் ஒன்றும் முடியாது என்று பல விதங்களில் உன்னை நீயே குறையாக நினைத்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே, கிதியோனும் அப்படித்தான். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? கடவுள் என்னோடு இருக்கிறாரா? அப்படி இருந்தால் ஏன் என் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கவில்லை என்ற கேள்விகள் அவனுக்குள் இருந்தது. ஆனால் நான் அவனை பலப்படுத்தி அவனை இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனாக மாற்றினேன். யோசேப்பும் கூட அவன் கண்ட கனவுக்கு பதிலாக அவன் மிக மோசமான நிலைக்கு போனான். அவன் நினைக்காத நேரம் நான் அவனை உயர்த்தி எகிப்தின் தலைவனாக மாற்றினேன். இன்றும் அதே போல உன் வாழ்வையும் நான் மாற்றுவேன். ஒருவேளை நீ படுகுழியில் கிடப்பது போல இருக்கலாம். நான் உன் சிறுமையிலிருந்து உன்னை உயர்த்துவேன். உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு தேவையான நன்மைகளை நான் தருவேன். நீயோ என்னை தேட வேண்டும், அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும். என் வார்த்தைகளை உன்னை விட்டு விளக்காமல் இருக்க வேண்டும். நீ என் ஆலோசனை பெற்றுக்கொள்ள என் வசனம் உனக்கு உதவும். அதே போல உன் சூழ்நிலைகளை ஜெபத்தில் என்னிடத்தில் சொல்லு. நான் உன் ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் தருவேன். உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன். அவர்களும் குறைவுபடாமல் பெருகுவார்கள். நீயும் உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதார வசனம்: எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போலாக்குகிறார். சங்கீதம் 107:41.